பின்னாடி டிக்கியை தொங்க செக் பண்ணணும். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், இப்போ புதுக்கோட்டை தஞ்சாவூர் ரோட்டில் ஒரு காரை செக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரில் ஒருத்தர் பேக்கில் 10 லட்ச ரூபா பணம் 20 பவுன் நகையும் கொண்டு வரார் மேடம். என்னது 10 லட்சமும் நகையுமா? கேட்டால் அது ஒரு வீட்டில் திருடுனது அப்படிங்கிறாருங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாம், அந்த வீட்டில் திருடுனதுக்கு அந்த வீட்டை உடைச்ச சுத்தியல், திருப்பலி, சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பூட்டெல்லாம் உள்ளே கிடக்கு மேம். சரி, உரிய ஆவணம்லாம் இருக்குல்ல, விட்டுருங்க. என்னது அடப்பாவீலா, திருடன் கொண்டு வர காசையெல்லாம் விட்டுறீங்க, ஆட்டுக்குட்டி வாங்க போகிறது ஆஸ்திரி போகிற காசையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கேள்வி மேலே கேள்வி கேளுங்க. வணக்கம் வாக்காள பெருங்குடி மக்களே. நமது அகில உலக தமிழக கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் தயாராக உள்ளது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் குறைந்தது ஒரு 55 வருடங்களுக்குள் நிறைவேற்றி வைக்கப்படும். வாக்குறுதி 1, திருமணமாகாத 80s 90s கிட்ஸ் அனைவருக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்படும். நம்ம நாட்டில் பெண்ணு கிடைக்கலனா சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து பெண் கட்டி வைப்போம். வாக்குறுதி 2, தங்கப்பெண்ணை திட்டத்தின் மூலம் வீடுதோறும் குடும்ப அட்டைகளுக்கு 1 கிலோ தங்கம் வழங்கப்படும். சாலைகளில் விபத்தையும் போக்குவரத்து நெரிசலையும் குறைக்கும் விதமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஹெலிகாப்டர் வழங்கப்படும். கடலோர மாவட்டங்களில் உள்ள வீடுகளுக்கு கப்பலே வழங்கப்படும். வாக்குறுதி 4, குடும்ப பெண்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் உங்களுக்குள் இருக்கும் கலை திறமைகளையும் அறிவு ஆற்றலையும் வெளிப்படுத்தும் விதமாக ஒவ்வொருவருக்கும் 5G ஆண்ட்ராய்டு மொபைல் 24 hours நெட் ஃப்ரீயோடு வழங்கப்படும். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அனைத்திலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். இளைஞர்களுக்கும் ஆண்களுக்கும் கனவு காணுங்கள் என்னும் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஊருக்கும் நடுவில் கனவு கூடம் கட்டி தினமும் நீங்கள் அதில் படுத்து உறங்கி வரும் கனவுகளை நிறைவேற்ற திட்டம் தீட்டப்படும். அடுத்ததாக பசுமை சாலை திட்டம். தமிழக நெடுஞ்சாலைகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் உள்ள மரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டு அத்தனை இடங்களிலும் பந்தல் போடப்படும். பசுமை பந்தல் சாலை திட்டம். அடுத்ததாக ஆண்கள் மதுக்கடைகளுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது சாலையில் விழுந்து நிறைய விபத்துகளும் பொருட்சேதங்களும் ஏற்படுகிறது. இதை தடுக்கும் விதமாக நீங்கள் ஃபோன் செய்தால் போதும், உங்கள் வீட்டுக்கே சரக்கு அனுப்பி வைக்கப்படும். மகத்தான திட்டம். வண்டி ஓரங்கட்டு செக் பண்ணணும். யா, என்னத்துக்கா செக்கிங்கு? என்னையா ஒண்ணுமே காணோம். 50,000க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணணும். எது 50,000மா? ஐயா, என்னைய நம்பி 1 ரூபா 2 ரூபா இல்லை 50,000 ரூபாய்க்கு மேலே வச்சிருப்பேன்னு செக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானே ஃபோன் ஈஸி பண்ணுறதுக்கும் கோட்டருக்கும் காசு இல்லாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்டாட்டி நினச்சானா ரொம்ப சந்தோஷப்படுவேன். 50,000 ரூபா வச்சிருக்கேன்னு நினச்சா. நல்லா எடுங்க, நல்லா வீடியோ எடுங்க. உங்களெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம நாட்டில் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு 5 விஷயம் இருக்குது. முதல்ல ஆன்மீகம், 2வது விவசாயம், 3வது மது போதை, 4வது தங்கம், 5வது அரசியல். இதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம்னா எல்லாமே மாறும். ட்ரை பண்ணலாமா? முதல்ல ஒரு பிரபலமான கோயிலுக்கு போனா காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துருவோம். இப்பெல்லாம் அப்படி எந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியறது இல்லை. அங்க போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட் எடுத்து கியூல நிக்கணும், கியூல நின்று அவங்க கிட்ட சண்டை கட்டணும். அவங்க பெரிய அவங்க ஏதோ ராஜ பரம்பரை மாதிரி அங்க இருக்கிற கோயில் இருக்கிற வேலைக்காரங்க பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. 500 ரூபாய் ஆரம்பிச்சு 2000, 5000, 10,000 வரை டிக்கெட் போயிடுச்சு. 5 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரை கியூலயே நிக்க வைக்கிறாங்க. நம்ம ஏங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி போகணும்? நம்ம ஊர்ல இருக்க கிராமத்துல இருக்க எவ்வளவோ கோயிலுக்கு போகலாம், வீட்லயே இருக்க சாமி இருக்கு கும்பிடலாம். அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக மாட்டேங்குது, குலதெய்வ கோயில் போகலாம். இதெல்லாம் போனீங்கன்னா 1 மாசம் எந்த கோயிலுக்கு போகாம இருந்து பாருங்க, சாமியே உங்களை தேடி வரும். அவங்க என்ன பெரிய புடுங்கிய. 2வது விஷயம் விவசாயம். விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சு 6 மாசம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வர பொருளுக்கு அவரால் விளைவிக்க முடியல. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நீங்க கொண்டு கொட்டிக்கிட்டே இருக்கிறனாலதான் அங்க இருக்கிற புரோக்கர் அவனுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு அவனுக்கு தேவையான வேலை வச்சுட்டு இருக்கான். நீங்க ஒரு 2 மாசம் விவசாயத்தை உற்பத்தி பண்றது நிப்பாட்டி பாருங்க, உங்களுக்கு தேவையான மட்டும் உற்பத்தி பண்ணிக்க. தமிழ்நாட்டுல சரக்கு கிடைக்கலாம், பாண்டிச்சேரிக்கு போறீங்க இல்லையா, ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் கிடைக்குன்னா ஓடப்பட்டிக்கு வந்தாங்க, இடைமலசுக்கு வந்தாங்க. அப்ப நீ சொல்றதுதான் வேலை. 2 மாசம் விவசாய உற்பத்தியை நிறுத்தி பாருங்க, நம்ம கேட்கிற வேலை கிடைக்கும். 3வது விஷயம் மது. இதை எந்த கட்சி வந்தாலும் யாரு வந்தாலும் நிறுத்த முடியல. நிறுத்துறதுக்கு ஒரே வழி, குடிக்கிறவங்க குடியாரங்களா பார்த்து மது பிரியர்கள் நீங்களா நிறுத்திட்டீங்கன்னா உற்பத்தியே பண்ண முடியாது. ஒரு 3 மாசம் தயவு செஞ்சு உங்க குடும்பத்துக்காக உங்க வாழ்வாதாரத்துக்காக குடிக்கிறத நிப்பாட்டி பாருங்க. நீங்க குடிக்கிறது ஒரு 3 மாசம் நிப்பாட்டுங்க, உற்பத்தி பண்றவன் டப்பியை சாத்திட்டு போயே ஆகணும், வேற வழியே இல்லை. 4வது விஷயம் தங்கம். நம்மளாம் போற போக்கு பார்த்தா வீட்டுல பிள்ளைகளுக்கு தங்கம்னு பேர் வச்சுக்கிட்டா தான் நம்ம வீட்டுல தங்கம் இருக்கும். போர், ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படின்னு சொல்லி தங்க வேலை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. நம்மளாம் ஒரு 4 to 5 மாசம் நகைக்கடை பக்கம் போகாம இருந்து பாருங்க. யாரும் எதுவும் வாங்காம இருங்க. ஒரு 4 மாசம் நகைக்கடை பக்கம் போகாம இருந்து பாருங்க. ஒரு பவுன் 10,000 ரூபாய் கீழே வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. இது வரைக்கும் சொன்ன 4 விஷயங்களும் நமக்காக பண்ணுனது. இப்ப சொல்ல போற 5வது விஷயம் நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்கு நலனுக்காக பண்ண போறது.
என்னன்னு கேட்டீங்கன்னா விரைவில் எலெக்ஷன் வருது. அவங்க கொடுக்குற 500, 1000, 2000 எலும்பு துண்டுக்கு ஆசைப்படாம நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. நாடு நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். நன்றி. ஏங்க, நாளைக்கு சென்னை வர்றேங்க. எங்களுக்கு 10 சீட்டாவது வேணுங்க. 10 சீட் என்ன 15 சீட்டு கூட வாங்கிக்கலாம். லோயர் பெர்த்தா அப்பர் பெர்த்தா? 15 சீட்டா? தலைவரே, நான் கட்சி தலைவர் பேசுறேன். டேய் முண்டா, இது டிராவல்ஸ் ஏஜென்சியா? எலெக்ஷன் வந்தா போதுமே, சீட்டு வேணும், பெட்டி வேணும், லெட்டர் பேட தூக்கிட்டு வந்துட வேண்டியது. இது எங்க கட்சி தலைவர் ஆபீஸ் இல்லையா? தேர்தலில் ஓட்டு போட பணம் வாங்கினால் 1 வருடம் சிறை தண்டனை, தேர்தல் கமிஷன் அறிவிப்பு. அப்ப கூட பணம் கொடுக்கறவனு பிடிக்க மாட்டாங்க, பணம் வாங்குறவனு தான் பிடிப்பாங்க. நாடு எங்க போயிட்டு இருக்கு? ஏய் வாப்பா வாப்பா, ஓட்டு போட்டியா? ஓட்டு போட்டாச்சுனே. கட்சியில இருந்து 2500 கொடுத்தாங்க. அடப்பாவி, ஓட்டு போட 2500 வாங்கினியா? நம்மளோட ஓட்டு ஒவ்வொன்றும் விலை மதிப்பு இல்லாததுடா. அது 2500 ரூபாய்க்கு வித்துட்டு வந்திருக்கிறியே. நான் கூட பரவாயில்ல, போருங்க, வருவாங்க. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா. ஏய், நம்ம ஓட்டெல்லாம் விலை மதிப்பு இல்லாதாண்டா. கேவலம் 2500 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டோம்டா. நாங்களே பரவாயில்ல, இவன் காசு வாங்காம ஓட்டு போட்டு வந்திருக்கான். என்ன தலைவரே, பிரச்சாரத்துக்கு தானே போறீங்க? யாரோட டயர்டா இருக்கீங்க? ஏப்பா, முதலாம் பிரச்சாரத்துக்கு போனா டீ கடையில் டீ போட்டு தர சொல்லுவாங்க, ஹோட்டலில் தோசை சுட சொல்லுவாங்க, கோயிலில் அன்னதானம்லாம் போட்டிருக்கேன். இப்போ கேஸ் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு லோடு வேற உடைக்கி விட்டுறாங்க. ஒரு ஊரில் உடைச்சி முடிச்சு வெளியே வர்றதுக்குள்ள எல்லாம் கண்டு வச்சு. ஆமா, நீ பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன். டேய் டேய் டேய், அமைதியாரு. ஏன் கத்துறீங்க? ஏன் என்னாச்சு சார்? டெய்லி 3 வேளைக்கு உப்புமா போடுறாங்க சார். உப்புமா வேணாம் சார். பாய்க்கு ருசியா இட்லி பூரி பொங்கல்னு போடுங்க சார். சரி, ஓகே. இப்போ உப்புமா வேண்டான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. வேணாம் சார். அடப்பாவி, இத்தனை பேருக்கு உப்புமா பிடிக்கலையா? சரி, இப்போ உப்புமா வேணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. என்னடா விஷயம்? சரி, ஓகே. இப்போ வேற என்ன போடலாம் சொல்லுங்க. சார் இட்லி போடுங்க சார். சார் பூரி போடலாம். சார் சப்பாத்தி போடுங்க. சார் பிரியாணி போடுங்க. பிரியாணி போடுங்க சார். டேய் 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 டேய், ஏன் கத்துறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இது சரி வராது. இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு பேப்பர் தரேன், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதி கொடுங்க. நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி நீ இதில் எது செலக்ட் ஆகுதோ அதான் கடைசி வரைக்கும். அப்போ இருந்து யாரும் மாற்றக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே தானடா? சரி, இந்த பேப்பரில் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ என்னென்ன வேணுமோ அதை எழுதி கொடுங்க. சரியா? மேகி. எவன்டா மேகி கேட்குறது? ரொம்ப மணிக்கு மேகி பிரிட்டானி. இப்போ நீங்கள் என்னென்னலாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்கிறது ரிசல்ட் வந்துருச்சு. நீங்கள் ஓட்டு போட்டதில் யார் யாருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். பொங்கல் 7 பேர் கேட்டிருக்கீங்க, பூரி 8 பேர் கேட்டிருக்கீங்க, சப்பாத்தி 6 பேர் கேட்டிருக்கீங்க, தோசை 5 பேர் கேட்டிருக்கீங்க, பிரியாணிலாம் கேட்குதா? பிரியாணி 5 பேர் கேட்டிருக்கீங்க, இட்லி 9 பேர் கேட்டிருக்கீங்க, உப்புமா 10 பேர். பாத்தியா, உங்களுக்குள்ள கூட்டணி சரியில்லாதனால எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு எடுக்கிறீங்க. அந்த உப்புமா சாப்பிட்ற 10 பேர் ஒற்றுமையாக இருந்ததுனால அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னி 5 வருஷத்துக்கு எல்லாருக்கும் உப்புமா தான், வேற எதுவும் கேட்கக்கூடாது. சரியா? பாய் பாய், டாடா, குட் பை, ஜெயா.